Hallelujah. I welcome you all to the series Beyond the Cross. And today is a special day that we are celebrating or participating in the sacrifice of Jesus Christ. உங்க எல்லோரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாம் இந்த சிலுவையை தியானித்துக் கொண்டிருக்கிற நாட்கள் இது. சிலுவையை தாண்டி அவருடைய சரீரத்தினுடைய பாடுகள் மாத்திரமல்ல, தேவனுடைய இருதயத்தையும் இயேசு கிறிஸ்துவின் இதய துடிப்பையும் பார்க்கும்படிக்கு தேவன் இந்த நாட்களிலே அவருடைய பாடுகளை தியானிக்க கிருபை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு விசேஷமாக இந்த புனித வெள்ளி குட் ஃப்ரைடே நாம் தேவனுடைய சிலுவை இன்னும் ஆழமாக தியானிக்கும்படிக்கு பரிசுத்தவருடைய கரங்கள் கொடுப்போம். Hallelujah. Thank you, Daddy, for sending your son to die on the cross on our behalf. தகப்பனே, உம்முடைய குமாரனை எங்கள் நிமித்தம் எங்கள் பட்சத்திலே எங்களுக்கு பதிலாக மரிக்கும்படிக்கு நீர் அவரை அனுப்பினீரே, அதற்காக கோடி ஸ்தோத்திரம். இயேசுவே, நீர் இந்த பூமியிலே வாழ்ந்து எங்களுக்காக சிலுவையிலே மரித்து எங்களுடைய பாவங்களை கழுவினீரே, அதற்காக கோடி 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 ஸ்தோத்திரம் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாட்களிலே நீர் தாமே அன்றைக்கு சிலுவையிலே இயேசு கிறிஸ்து சம்பாதித்த எங்களுடைய ரட்சிப்பை நாங்கள் இந்த நாளிலும் பெற்றுக்கொண்டு உன்னோடு கூட இருக்கக்கூடிய ஐக்கியத்திலே விசுவாசத்திலே அதை நாங்கள் பங்கு உள்ளவர்களாய் எங்களுடைய பங்கை நாங்கள் அனுபவிக்கத்தக்கதான எங்களுக்கு கிருபை பாராட்டுவதற்காக நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Holy Spirit, thank you so much that thou, it is 2000 years before that Jesus Christ died on the cross for our sins, that even today you make us through our faith the very portion that belongs to us, so that we could be able to enjoy the salvation and the blessings of the salvation. Thank you so much, Daddy, for whatever that you have done. அப்பா, நீர் செய்த எல்லாவற்றுக்காக நன்றி தகப்பனே. Help us to come and participate for what that you have done on the cross through your son Jesus Christ. தகப்பனே, எதற்காக உம்முடைய குமாரனை கொண்டு எவைகளை சாதித்தீரோ நாங்கள் அதற்கு பிரதியுத்திரம் உள்ளவர்களாக இருக்க கிருபை பாராட்டுங்கப்பா. தாழ்த்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்படும். எங்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா. நீர் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இடம் பெறுங்க, இடைப்படுங்க தகப்பனை. உங்க சத்தத்தை கேட்கக்கூடிய காதுகளை எங்களுக்கு தந்தருளும்பா. உங்களுடைய சத்தத்தை கேட்கிற ஆடுகளாய், பின்னே வருகிற ஆடுகளாய் எங்களை வழி நடத்தும். Father God, help us not to hear the noises, but rather to hear the voice of yours. Help us to follow you, being your sheep and your good shepherd. Help us, Father God, just to walk in your footprints. உம்முடைய அடிச்சுவடுகளிலே நடக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. உம்முடைய கிருபாதார பலியாகிய உம்முடைய இரத்தத்திற்கு நாங்கள் பங்குள்ளவர்களாய், அதற்கு தகுதியுள்ளவர்களாய் வாழ கிருபை பாராட்டுங்க. Help us to live a life that is worthy of the propitiation that you have died on the cross for on our behalf. Thank you so much, Daddy. Help us to come closer to you and to fulfill the very desires that you have in your heart, rather than that what we have in our hearts. நாங்கள் அருகிலே நெருங்கி வர எங்கள் இருதயத்தினுடைய வாஞ்சைகளை காட்டிலும் உம்முடைய இருதயத்தில் உம்முடைய குமாரனை அனுப்பியதற்கான நோக்கம் என்னவோ அதை நாங்கள் செய்து முடிக்க, செயல்படுத்த, விசுவாசிக்க, வாழ்ந்து காட்ட கிருபை பாராட்டுங்க. Let thy name alone be glorified. In Jesus' most precious name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உம்முடைய நாமம் மகிமைப்படும்படிக்கு எங்களை தாழ்த்துகிற பெருமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Hallelujah. Today we are looking unto the cross. இயேசு கிறிஸ்து நமக்காக செய்து முடித்த அநேக காரியங்களை நாம் பார்த்து கொண்டு வந்தோம். ஒரு சில காரியங்கள், the cross, when you look unto the cross, it shows the height of our Father's love, that unconditional love for us. நம் தகப்பனுடைய அன்பின் உச்சத்தை நம்ம பார்த்தோம் நமக்காக. And also we have seen the height of the stubbornness of the wickedness of our heart. நம்முடைய இருதயத்தின் கடினத்தினுடைய உச்சத்தை பார்த்தோம். Also we see the height of the craftiness of the schemes of the enemy. சத்ருவனுடைய வஞ்சகத்தினுடைய உச்சத்தை நம்ம சிலுவையில பார்த்தோம். ஆனா அதே அவனுடைய வஞ்சகத்தை எடுத்து தேவன் அவருடைய ஞானத்தை வெளிப்படுத்தக்கூடிய உச்சத்தையும் காண்பித்தார். God also showed us the height of his wisdom that's been displayed. அதை நம்ம 3 நாட்கள் பார்த்தோம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து அவர் முழுமையாக சிலுவையை சுமந்து மரித்து தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து அவர் மரித்ததனுடைய நோக்கம் என்ன
இது எல்லாவற்றையும் அவர் செய்தார். ஆனா இது எல்லாவற்றையும் செய்வதற்கான நோக்கம் என்ன? What is the purpose that he has gone through that? எதற்காக இப்படி ஒரு கொடூரமான ஒரு மரணம்? எதற்காக ரத்தம் சிந்துதல்? We are going to see that purpose. That is the heartbeat of Jesus Christ. That is the burden of the heart of the Father. அதுவே இயேசு கிறிஸ்துவினுடைய இருதய துடிப்பா இருக்குது, பிதாவுடைய இருதயத்தினுடைய ஏக்கமா இருக்கிறது. If you're going to miss out the very thing for which he has done it, now we could be able to look at the forgiveness, or you may appreciate the kind of burden that he carried, but it is of no use. எதற்காக அவர் தன்னுடைய குமாரனை கொடுத்தாருங்கிற அந்த நோக்கத்தை நம்ம புரிந்து கொண்டு அந்த மையத்துக்கு நம்ம போகல அப்படின்னு சொன்னா, நீங்க அவர் உங்களை மன்னிச்சிருக்கிறாரு, சிலுவையை சுமந்தாரு, உங்க பாரத்தை எடுத்தாரு, வியாதிகள் எடுத்து போட்டாரு, இதெல்லாம் பார்த்து பிரயோஜனம் இல்லாததா இருக்கும். இது எல்லாமே நமக்கு என்னன்னு சொல்றதுன்னா, தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவ ராஜ்யத்தை தேடணும், இதெல்லாம் கூட கொடுக்கப்படும். You seek the kingdom of God first, and then all these things will be added unto you. So whatever the things that the forgiveness or the healing or Jesus carrying out your sins, all these things are added things. But what is the purpose for which he died on the cross? அவர் சிலுவையிலே மரித்ததற்கான நோக்கம் என்ன? Hallelujah. I would like to just go into few verses, but because of the time factor, we will just go into very quickly. Matthew 26:28. I will just read for you. மத்தேயு 26:28. This is my blood of covenant which is poured out for many for the forgiveness of sins. அநேகருக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புது உடன்படிக்கையின் ரத்தமா இருக்கிறது. எதற்காக? அநேகருடைய பாவத்திற்காக சிந்தப்படக்கூடிய. பாருங்களேன், நம்முடைய பாவங்கள் ஆதாமின் நிமித்தம் அந்த பாவமா இருக்கட்டும், நம்முடைய பாவங்களா இருக்கட்டும், நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதனால நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, தங்களுடைய வாழ்க்கையில நல்லவர்களா வாழுகிறவர்கள், நல்லவர்கள் நான் சொல்லும் பொழுது தங்களுடைய கிரியைகள்ல, there are many people that who live a very good life. So when they don't have those evil thoughts or whatever the deeds of the evil, they think that they are righteous. No. It is because of the fall of Adam, we all are fallen short of the glory of God, that we are being categorized into the sinners. நீங்களும் நானும் நம்ம நல்லவங்களா இருந்தா கூட ஆதாம் செய்த பாவத்தை நிமித்தம் நம்ம எல்லாருமே பாவிகளா தான் இருக்கிறோம். ஆமென். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதுல நீங்களும் நானும் எதுவும் செய்வதற்கு நம்ம கிட்ட நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அதாவது நான் பாவமே பண்ணலையே, அப்ப நான் எப்படி பாவியா இருப்பேன்? I haven't done anything. Then how come that you call me as a sinner? நல்லா புரிஞ்சுக்கங்களேன். ஒருவேளை எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், உங்க அம்மா அப்பா 2 பேருமே கொள்ள அடிக்கிறவங்களா இருக்கிறாங்க, எல்லார்கிட்ட திருடுறவங்களா இருக்கிறாங்க. நீங்க அந்த அம்மா அப்பாக்கு பிறந்த பிள்ளையா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? சொல்லுங்க பார்க்கலாம். திருடனுடைய பையன். திருடனுடைய பையன். உங்களுக்கு ஒரு பேர் கொடுப்பாங்க, என்ன தெரியுமா? திருடன்ற பேரை கொடுப்பாங்க. நீங்க கேட்கலாம், நான் திருடுவேன் இல்லையா? டேய், உங்க அப்பா ஒரு திருட, உங்க அம்மா ஒரு திருடி, நீ கண்டிப்பா திருடன் தான்டா. பாருங்க, அது எப்படி? அதுதான் ரத்தம். அதுதான் நம்ம அம்மா அப்பா கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு பெரிய சொத்து. நீங்க பண்றீங்களோ இல்லையோ, உங்க அம்மா அப்பாவின் நிமித்தம் உங்களுக்கு அந்த பேர் கண்டிப்பாக வரும். அதே போல ஆதாமின் நிமித்தம் நாம் இழந்து போன அந்த மகிமையை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியாத இடத்துல இருக்கிறோம். It is because of the sin of Adam we could not able to help ourselves. அப்ப the sin was a major wall that was standing against you and God. ஆதாம் செய்த அந்த பிழையின் நிமித்தம், தவறின் நிமித்தம், பாவத்தின் நிமித்தம் உங்களுக்கும் தேவனுக்கும், எனக்கும் தேவனுக்கும், நமக்கும் தேவனுக்கும் இடையாக ஒரு பெரிய சுவர் ஏற்பட்டு விட்டது. அதை நம்ம என்னதான் ட்ரை பண்ண முடியல. அதுதான் பார்த்தோம், தேவன் இங்க 2000 ஆண்டுகளா எவ்வளவு ட்ரை பண்றாருன்னா அவரால் முடியல. He is trying to communicate through those 2000 years, but he could not able to. But the point where God revealed his love for you and me, and where he broke down the wall of separation, is sending his son to die on the cross. நமக்கு இடையா நின்று கொண்டிருந்த அந்த சுவரை, நடுச்சுவரை அவர் தகர்த்தெறியும்படிக்கு நாம் புரிந்து கொள்ளத்தக்கதான, அவர் நம்ம எப்படி நேசிக்கிறார்னு புரிந்து கொள்ளத்தக்கதாக அவர் செய்த கிரியை தான் தன்னுடைய குமாரனை மரிக்கும்படிக்கு அவர் ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க, நீங்க பாவம் செய்ததனால இல்ல, நீங்கள் பாவியாக பிறந்ததனால தேவனிடத்துல போக முடியாதவர்களா இருந்தோம். It is not because that you did sin, but because you were born as a sinner, you could not be able to go near to God and have fellowship. ஆனா இன்றைக்கு சிலுவையை நீங்க நோக்கி பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன தெரியுமா? When you look into the cross of Christ, the very thing that you got to remember is Jesus Christ took the
every burden, every punishment, and every sin upon himself to break the wall of separation between you and God and to bring that union between you and God. உங்களுக்கும் தேவனுக்கும், எனக்கும் தேவனுக்கும், நமக்கும் தேவனுக்கும் இடையாக நின்று கொண்டிருந்த அந்த சுவற்றை அவர் கண்டிப்பாக, நிச்சயமாக, உறுதியாக, நிரந்தரமாக அதை நிவர்த்தி செய்யும்படிக்கு, அதை உடைத்தெறியும்படிக்கு எப்படி சாதாரணமா பண்ண முடியாது. இயேசு கிறிஸ்து எப்படி சாதாரணமா பண்ணிட முடியும்? ஏன்னா வசனம் சொல்லுகிறது, நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் நியமித்த காரியங்களை நீங்களும் நானும் என்ன பண்ண முடியாதுன்னா அதை தாண்டி போக முடியாது. We cannot just like that go beyond whatever the commandments God have given. அப்ப தேவனே நமக்கு எப்படி பண்ணிருக்கிறார்னா, எபேசியர் 1:7 in him we have redemption through his blood, the forgiveness of sins in accordance with the riches of God's grace. அதாவது தேவன் அவருடைய ரத்தத்தின் மூலமாக நமக்கு பாவ மன்னிப்பை உண்டாக்கினாராம். தேவனுடைய ரத்தம் இல்லாம பாவ மன்னிப்பு இல்லை. ஆமென். 1 பேதுரு 1:18-19 இப்படியாக சொல்லுகிறது, you are redeemed from the empty way of life with the precious blood of Christ. நீங்களும் நானும் இந்த உலகத்தின் பாதையிலிருந்து, வெறுமையான ஏமாற்றத்திற்குரிய இந்த உலகத்தினுடைய பாதையிலிருந்து நம்மை மீட்டெடுத்தது இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். ஹalleluya. எபிரேயர் 9:22, Hebrews 9:22, without the shedding of blood there is no forgiveness. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சிந்தப்படாம பாவ மன்னிப்பு இல்லையே. குற்றமற்ற பாவத்திற்கு, குற்றமற்ற ரத்தம் நம்முடைய பாவ மன்னிப்பிற்காக சிந்தப்பட வேண்டும். There should be a blood that should be shed without blemish for the forgiveness of our sins. But நம்ம ரத்தம் சிந்தவும் முடியாது. நம்ம ரத்தம் சிந்த மரித்து போறோம். ஆனா நமக்கு ஜீவனை கொடுக்கப்படிக்க அவர் வந்தார். அப்படியே சிந்தனாலும் நம்முடைய ரத்தத்துல பரிசுத்தம் இல்லை. மிருகத்தினுடைய ரத்தத்துல பரிசுத்தம் இருந்தாலும் அது மூட முடிந்ததை தவிர்த்து நம்ம கழுவ முடியல. See, you and I, our blood, we do not carry the holiness, but because we are born sinners, and even if you are going to give your blood, you are dead, but God wanted you to live. So that's the reason that they sacrificed the animals, but still animals blood could able to cover your sins but never cleanse your sins. That's the reason God sent his son Jesus Christ, the one and the only person who was born because of the power of the Holy Spirit in the womb of Mary. Amen. இந்த உலகத்துல புருஷனுடைய உதவி இல்லாம பரிசுத்த ஆவியானவருடைய உதவினால பிறந்த ஒரே வித்து இயேசு கிறிஸ்து. Amen. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்திற்கு வல்லமை இருந்தது. ஏன் பாருங்க, ரத்தம்னு சொன்னா ரத்தத்துலதாங்க ஜீவன் இருக்குது. ரத்தத்துக்குள்ளதான் ஜீவன் இருக்குது. The blood has life. When we talk about the blood of Jesus Christ, the blood of Jesus Christ came not from the husband of Mary, Joseph, but it came from the Holy Spirit. So that's the reason his blood carried the holiness of God. Hallelujah. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்துல பழுது கிடையாது. ஏன்னா அவர் புருஷனுடைய துணையினால உண்டாகப்பட்டவர் அல்ல, பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகப்பட்டவர். ஹalleluya. அதனாலதான் அவருடைய ரத்தத்துல இருக்கக்கூடிய வல்லமை என்னதுன்னா, உங்களுக்காக, எனக்காக அந்த பாவத்தை, நடுச்சுவற்றை அவர் முற்றிலுமாக தகர்த்து போட்டார். ஹalleluya. நீங்க ஒருத்தவங்களை பாக்குறதுக்கு போறீங்க, போற வழியில ஒரே உங்களுக்கு ஹிண்ட்ரன்சஸ் இருக்குது, போகிறதுக்கு சரியா வழி சரியில்லைன்னு வச்சுக்கோங்களா. ஆனா நீங்க வரீங்கன்னு தெரிஞ்சு அந்த பாதை என்ன பண்றாங்க, நீங்க யார பார்க்க போறீங்க அவங்க என்ன பண்றாங்க, ஃபுல்லா கிளியர் பண்றாங்க. எக்ஸாம்பிள், என்னுடைய தங்கச்சிக்கு மேரேஜ் நடந்தது. So for example, in the year 2008, my sister got wedded. My dad's employer, திரு நல்லி குப்புசாமி செட்டியார், he came. நல்லி குப்புசாமி அவர்கள் என்ன பண்ண, என் தங்கைக்கு 2008 திருமணமான பொழுது பார்க்க அவங்க ரிசப்ஷனுக்கு வந்தாங்க. அவங்க வராங்க அப்படிங்கறத முன்னாடி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. They already informed us that the Chettiar is going to come. They call him Chettiar. What we did na, அவர் வரத்துக்கு முன்னாடி 2 kilometersல we ensured that traffic எதுவும் இல்லாம எந்த அளவுக்கு முடியுமோ with the help of the police we ensured that there is no traffic. அவங்க ஆட்களும் வந்தாங்க, நாங்களும் ஒரு 4 பேர் போயிருந்தோம். See, there men, some 10 people have come, and along with the 2 police, we also 4 of us went. We ensured that there is no traffic because we wanted to ensure the way is clear, because he is coming. When he knows that the way is already made clear, what should be his motive? To attend the reception. அவருக்கு தெரியுதுங்க, ஓகே இப்ப வே எல்லாம் கிளியர் பண்ணிட்டாங்க, இப்ப எனக்கு எந்த தடையும் கிடையாது,
எந்த விதமான எனக்கு ப்ராப்ளம் இல்லை, நான் தைரியமா போக முடியும்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப அவருடைய அடுத்த இலக்கு என்னவா இருக்கும்? ரிசப்ஷன் வந்து அட்டென்ட் பண்றது. கரெக்டா? நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு என்ன தெரியுமா? தேவன் அவருக்கு நடுவாக இருந்த, நமக்கும் தேவனுக்கும் நடுவாக இருந்த அந்த தடைக்கல்லாகிய பாவம் என்கிற சுவற்றை தன்னுடைய குமாரனை கொடுத்து அவருடைய ரத்தத்தை சிந்தி அவர் தகர்த்திருக்கிறார். இப்ப நமக்கு இடையே நின்றுட்டு இருந்த அந்த சுவர் தகர்க்கப்பட்டது. இப்ப சுவர் தகர்க்கப்பட்டுடுச்சு, தடை இல்லை. இப்ப என்ன பண்ணணும்? தடை இல்லைன்னு சொன்னாலே என்ன பண்ணணும்? தகப்பனுடைய மடிக்கு போகணும். ஆமென். ஏன்னா அங்கதான் நீங்களும் நானும் இருக்க வேண்டிய இடம். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் தகப்பனுடைய மடியில இருக்க வேண்டியவர்கள். ஆனா தவறி போன ஆதாமின் நிமித்தம் நீங்களும் நானும் இன்றைக்கு உலகத்துல தடவி கொண்டிருக்கிறவர்களா இருக்கிறோம். ஆனா மறுபடியும் நம்மை தகப்பனுடைய மார்பிலே, தகப்பனுடைய தோளிலே, தகப்பனுடைய மடியில சேர்க்கும்படிக்கு தன்னுடைய குமாரனை அவர் அனுப்பினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு when you look into the cross, I wanted you to be reminded, Jesus Christ completely take care of the hindrance that were standing between you and God. He shattered every burden. He shattered every hindrance. He made the way clear. That's the reason Jesus told, I am the way and no one comes to the Father except through me. இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே நின்று கொண்டிருந்த எல்லா தடைகளையும், எல்லா தடைக்கற்களையும், எல்லா இடையூறுகளையும் தன்னுடைய சரீரத்தை கொண்டு அவருடைய சரீரம் என்ன பண்ணலாம்? கிழிக்கப்பட்டது. ஏசாயா 53 நீங்கள் வாசித்தீங்கன்னா தெரியும். அவரை எப்படி அவங்க நொறுக்கினார்கள், அவரை எப்படி அவர்கள் சிதைத்தார்கள் என்றால் வழியே கிடையாது. நீங்க பாருங்க, ஒரு சுவர் இருக்குது, அந்த சைடு வழியே இல்லை. அப்ப நீங்க அந்த சுவரையே இடிக்கிறீங்கன்னா சாதாரண விஷயமாங்க. வழியே இல்லாத ஒரு இடத்துல வழி உண்டாக்கணும். அந்த சுவத்தை நீங்க எப்படி இடிச்சு சின்னாபின்னமாக்கினதான் அந்த இடத்துல வழி உண்டாகும். அதேதான் இயேசு கிறிஸ்து செய்தாருங்க. அவர் தான் அந்த சுவரா அந்த இடத்துல நமக்காக அவருடைய சரீரத்தை கிழித்து அதன் வழியாக நமக்கு ஒரு வழியை உண்டு பண்ணினார். Through his body and the sacrificial death on the cross, Jesus Christ, by the pouring of his blood, he paid the price. By tearing off his body, he made the way. Hallelujah. அவர் ரத்தம் சிந்தினதுனால நமக்கு பாவ மன்னிப்பு உண்டு பண்ணி, அவர் சரீரம் கிழிக்கப்பட்டதுனால நமக்கு அவர் வாசலாய் தகப்பனிடத்திற்கு போவதற்கு நமக்கு வழியை உண்டு பண்ணினார். Hallelujah. When you look unto the cross, you got to remind of yourself, Jesus Christ paid the price and there is a purpose. What is the purpose? The Father is longing for your fellowship. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் இப்படி சுதைக்கப்பட்டு அவருடைய ரத்தத்தை சிந்தி இவ்வளவு காரியத்தை செய்ததற்கான நோக்கம் என்ன தெரியுமா? பிதாவானவர் எனக்காக காத்து கொண்டிருக்கிறார். Hallelujah. I wanted you to read just one verses. Hallelujah. I think Job, in the book of Job, I think 22:21. Job 22. Job 22:21. I believe. Submit to God and be at peace with him. In this way, prosperity will come to you. Hallelujah. Can anyone of you, in some other version, I would like to read 22 and verse 21. Because in some translation, Job 22:21. ASV அப்படிங்கிற ஒரு டிரான்ஸ்லேஷன் நான் வாசிக்கிறேன். Acquaint now thyself with him and be at peace, thereby good shall come into thee. Hallelujah. இங்க நிறைய பேர் நினைக்கிறாங்க இயேசு கிறிஸ்து எல்லாம் முடிச்சிட்டாரு, அப்ப எல்லாம் நன்மைதான். எல்லாம் நன்மைதாங்க. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கரெக்டா? ஜீவனுள்ள நாளெல்லாம் all the goodness and the grace of God shall follow me all the days of my life. But what you got to do, நீங்க என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்து சிலுவையில முடிச்சதுனால எல்லாம் உண்டாயிடுச்சுன்னா எல்லாம் உண்டாயிடுச்சு. இது எப்படி இருக்குன்னா, ஹோட்டல்ல எல்லாமே ப்ரிப்பேர்டா இருக்குது. ஆனா நீங்க ஹோட்டலுக்கு போகணும், நீங்க ஆர்டர் பண்ணணும், நீங்க அது உங்களுக்கு வரும்பொழுது சாப்பிடணும். The same way Christ have done everything. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஹோட்டலுக்கு போய் ஆர்டர் பண்றது போல the same way you got to go to the bosom of the Father. தகப்பனுடைய மடிக்கு நீங்க போகணுங்க. Hallelujah. இந்த டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்லுது? Acquaint now thyself with him. அப்படின்னா நீங்க ஒரு நபர் உங்க பக்கத்துல போறாங்க, உங்க ஃப்ரெண்டோட போறீங்க, நீங்க பண்ணுவீங்க, கையை கோத்துப்பீங்கல்ல, இந்த மாதிரி acquaint yourselfனா நீங்க தேவனை கை கோர்த்து கொள்ளுங்க. ஹalleluya. நீங்க தகப்பனுடைய மார்புல சாய்ந்து கொள்ளுங்க, தகப்பனுடைய மடியில அமர்ந்து கொள்ளுங்க, தகப்பனுடைய தோளில் அவர் உங்களை சுமக்க ஆசையா இருக்கிறார். That's the reason when the prodigal son came, the father ran to him and hugged and kissed him. நீங்க இன்றைக்கு
உங்களுக்காக தகப்பன் காத்து கொண்டிருக்கிறத பார்க்கணும். சிலுவையை பார்க்கும் பொழுது அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது, எனக்காக அவர் வழியை உண்டு பண்ணினார். When you look onto the cross, remind yourself, Jesus Christ poured the blood for my sin and his body was torn because he made a way for me. Father is waiting for me. His bosom is waiting for me. His heart is longing for me. His shoulders or chest are waiting my presence. அவருடைய தோள்கள் எனக்காக காத்து கொண்டிருக்கிறது. வசனம் சொல்கிறது தமிழ்ல அது, நீ அவரோடு பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். என்னங்க சமாதானம் எப்படி வருதா? இயேசு கிறிஸ்து சிலுவையில முடிச்சுனா சமாதானம் வருதா? கண்டிப்பா சமாதானத்தை அவர் பெற்றுட்டாரு. இன்னைக்கு நமக்கு வச்சிருக்கிறாரு. என்னது நம்ம கையில கொடுக்கல, அவர் வச்சிருக்கிறாரு. ஆனா நம்மள எடுத்துக்க சொல்றாரு. வலது கையில ஆசீர்வாதத்தை, இடது கையில அவர் நீங்களும் நான் இந்த மாம்சத்திற்குரிய உலகத்திற்குரிய காரியங்களை எதெல்லாம் பாக்குறோமோ அது ரெண்டுத்தையும் கொடுக்கிறாரு. எப்ப நீ சூஸ் பண்ணு, எது உனக்கு வேணும். நான் உனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். God is offering you the blessing and the curse. God is offering you his righteousness and the worldly things. Whatever the things that you wanted to choose. Because உங்களுக்கு எனக்கு அவர் சுய சித்தத்தை கொடுத்திருக்கார். God has given us the free will. நமக்கு அவர் சுய சித்தத்தை கொடுத்ததுனால அவர் உங்க வாழ்க்கையில கொண்டு கொடுக்க மாட்டாரு. எல்லாவற்றையும் செய்து முடித்து இன்னைக்கு உங்களை என்ன பண்றாரு? பிதாவுடைய மடி, பிதா உங்களுக்காக எனக்காக ஏங்கி கொண்டு இருக்கிறாருங்கிறது நமக்கு சொல்றேன். இன்னைக்கு நீங்களும் நானும் எவ்வளவு காரியம் பண்ணாலும் ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமாவது go to the presence of God and have fellowship with Jesus Christ and the Father. வசனம் சொல்கிறது, நாம் தேவனோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் ஐக்கியமாய் இருப்பதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். Hallelujah. We have been called to have fellowship with the Father and the Son. யோவான் 17:4 சொல்லுகிறது, this is eternal life, that to know the God and his only begotten Son Jesus Christ. தேவனையும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்ப ஜீவன் எங்க இருக்குதுன்னு சொன்னா, நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவனுடைய பலியை பார்க்கும் பொழுது நமக்கு தெரிய வேண்டியது, எல்லாவற்றையும் கிறிஸ்து செய்து முடித்துட்டார். ஆனா போய் எடுத்துக்கொள்ள வேண்டியது இன்னைக்கு என் கரத்துல இருக்குது. We have to go to his presence. இன்னைக்கு நம்ம எவ்வளவு பேர் நம்மளுடைய குடும்பத்தாரோட பேசுறோம், நம்ம கொலீக்ஸோட பேசுறோம், நம்ம நெய்பர்ஸோட பேசுறோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பேசுறோம், சர்ச் மெம்பர்ஸோட பேசுறோம், நம்ம பிள்ளைகளோட பேசுறோம், கணவன் மனைவியோட பேசிக் கொண்டிருக்கிறோம். Are we really taking the time to speak to the Father? Do we really have the fellowship with the Father? நம்மை படைத்து நமக்காக குமாரனை ஒப்பு கொடுத்து அவர் சிதைத்தாரே, அப்படிப்பட்ட ஒரு பலியை கொடுத்ததற்கு நீங்கள ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் அந்த தகப்பனுடைய மார்புல சாயும்படிக்கு அவர் நமக்காக ஏங்கி கொண்டிருக்கிறார். அவருக்கு 1000 காரியங்கள் இருக்குதுங்க. உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார். கேருபீன்கள் சேராபீன்கள் அவரை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா காரியமும் இருந்தாலும் அவருடைய இருதயம் எதை குறித்து ஏங்கி கொண்டிருக்கிறதுனா ஒரே ஒரு காரியம். அவருக்கு கேருபீன்கள் சேராபீன்களுடைய சத்தத்தை காட்டிலும் உங்க சத்தத்தை கேட்கணும், உங்க முகத்தை பார்க்கணும். எவ்வளவு கோடான கோடி அற்புதங்கள் இந்த உலகத்துல இருந்தாலும் நீங்க தான் அவருக்கு மிகப்பெரிய அற்புதம். உங்களுடைய குரல்ல கேட்பதில் தான் அவருக்கு மிகப்பெரிய ஆனந்தம். There are thousands and thousands of angels, archangels to sing about his glory, but still he is not satisfied with that. In looking at your face, he is delighted. By hearing your voice, he is being thrilled. Can you make your commitment to go to his presence every day, at least 30 minutes, so that you show to him, Daddy, you paid the price and the purpose you wanted me on your bosom. Now I'm here. நீங்க தகப்பனுக்கு சொல்லபடி, அப்பா உங்க குமாரனே கொடுத்த ரத்தத்தை சிந்தி பாவத்தை கழுவுனீங்க, அவருடைய சரீரத்தை கிழித்து எனக்கு ஒரு வழியை உண்டாக்குனீங்க, நான் உண்மை தேடி வருகிறேன்ப்பா. அந்த உங்க இருதயத்தினுடைய பாரம் என்ன, நான் உம்மோடு கூட பழகணும், அதனால எனக்கு சமாதானம் நன்மை உண்டாகும், நான் வர்றேன். I wanted you to commit at least ஒரு நாளைக்கு நான் 30 நிமிடமாவது உங்களுடைய சமூகத்துக்கு வருவோம், உம்மோடு கூட பழகுவேன். நம் கண்களை மூடி அவர் இடத்துல ஒப்பு கொடுக்கும். Father God, we come to your presence, Father. Oh, give me the grace to come to your presence. In spite of so many things, I know that it's not so easy, but give me the grace, not by our strength, but with your grace we could be able to. அப்ப எங்களுக்கு 1000 அலுவல்கள் இருந்தாலும் அதன் மத்தியிலும் நாங்கள் ஒரு அரை மணி நேரம் உங்க சமூகத்திற்கு வருவதற்கு எங்க பலத்தினால அல்ல, கிருபை கொடுங்கப்பா. உம்மோடு கூட பழகணும்,
உங்க கூட பழகிறதுலதான்ப்பா எல்லா ஆசீர்வாதத்தை, நன்மையை, சமாதானத்தை, நித்திய ஜீவனை வைத்திருக்கிறீங்கப்பா. உங்க இருதயம் எங்களுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறது. Your heart is longing for us. Though there are galaxies, stars, sun, moon, hundreds and thousands and millions of angels singing about your glory, but still you are not satisfied. அப்பா, கோடான கோடி தூதர்கள் இருக்கிறாங்க. நீர் கண்டு அப்பா பிரமிக்கத்தக்கதான உம்முடைய படைப்புகள் இருக்கிறது. சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள் இருக்குது. இது ஏதோ உமக்கு சந்தோஷத்தை கொடுக்கலப்பா. இதை காட்டிலும் எங்களுடைய முகம், எங்களுடைய சத்தம், எங்களுடைய அன்பு உமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை, ஆனந்தத்தை உங்க இருதயத்துல கொடுக்க பொழுது நாங்க எப்படிப்பா அதை கொடுக்காம இருக்க முடியும்? டாடி, இன்றையில இருந்து from today onwards we will come to your presence. When we look unto the cross, we will know that you paid the price and there is a purpose. நீங்க விலைக்கரையத்தை கொடுத்துட்டீங்க, அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது நான் உம்மோடு கூட மார்பிள சாயும்படிக்கு. Help me that I'll come to your presence. I'll come and embrace you. உம்மோடு கூட அனைத்திற்குள்ளாக வரும்படிக்கு, உம் அன்பை நான் ருசிக்கும்படிக்கு கிருபை பாராட்டுங்க. பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. மீட்பெரும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Amen. Father God, with the name of your only Son Jesus Christ, we ask of you to grant the grace so that we could able to come to your presence to have fellowship with you. In Jesus' most precious name we pray. Amen and amen. Hallelujah. God bless you. Have